1978 நவம்பர் 28ல கெர்ரி பேக்கர்ஸ் வேர்ல்டு சீரிஸ் கிரிக்கெட்னு வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில கிரிக்கெட் வரலாற்றோட முதல் பகலிரவு ஆட்டம் நடந்தது. இந்த போட்டியில தான் முதல் தடவையா கலர்டு ஜெர்சி அணிஞ்ச பிளேயர்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆடினாங்க. இதை பார்த்த பார்வையாளர்களுக்கும் வித்தியாசமான விருந்தா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியன் டீம் தங்க நிற உடையோடையும் வெஸ்ட் இண்டீஸ் டீம் பவள இளஞ்சிவப்பு நிற உடையோடையும் விளையாண்டாங்க. இந்த போட்டியை பார்க்க கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் 1992 உலக கோப்பையில தான் ஒன் டே மேட்ச்னா கலர்டு ஜெர்சியில தான் ஆடணும் அப்படின்னு அபிஷியலா கேமை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு நாடும் ஏன் அந்தந்த கலரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் டீம் அவங்களோட தேசிய கொடி பச்சை கலரா இருக்கிறதுனால அவங்களோட ஜெர்சியையும் பச்சையா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா கொடி நீல கலரா இருக்கும்போது அவங்க ஏன் மஞ்சளை செலக்ட் பண்ணாங்கன்னு நீங்க கேட்கலாம். இந்த பச்சையும் மஞ்சளும் ஆஸ்திரேலியாவோட தேசிய வண்ணங்களா உள்நாட்டிலையும் உலகங்களையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே நேரத்துல இந்த வண்ணங்கள் அவங்களோட நிலத்தோட சுற்றுச்சூழலையும் தொடர்பு படுத்துறதா